ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்ஜினியரிங் மேத்ஸ் 1க்கான அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னால் வீடியோஸ் எல்லாமே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். என்னுடைய கிளாஸஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்ஸை நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். காலேஜில் ஜாயின் பண்ண உடனே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணக்கூடியது மேத்ஸ் தான். அதை நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஈஸியாக கோத்ரூ பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இன்ஜினியரிங் மேத்ஸ் 1க்கான கண்டினியூஸாக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது. இது லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னால் சிலபஸ் படி இதுக்கு முன்னால் உள்ள வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு இது பாருங்கள், ஒரு கண்டினியூட்டி இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது எப்படி சால்வ் பண்ணுறது. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். டைரெக்டாக அதில் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் நம்ம அப்படியே என்ன செய்திடலாம், சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -2. இதில் பாருங்கள், limit extends to -2, limit extends to -2. இந்த வேல்யூ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த வேல்யூ ஈக்குவல் டு 3 into -2 the whole power 4 plus 2 into -2 the whole square minus of -2 plus 1 equal to 3 into 16 plus 2 into 4 plus 2 plus 1. அப்போ 48 plus 8 plus 3 ஈக்குவல் டு ஆன்சர் என்னது 59. சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 1 + t 1 - t அப்படின்னு இருந்ததுனாலே அங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைனை போட்டு மேலேயும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ லிமிட் t tends to 0, லிமிட் t tends to 0, root of 1 + t minus root of 1 - t by t equal to limit t tends to 0, root of 1 plus t minus root of 1 minus t by t into root of 1 plus t plus root of 1 minus t by t by அது என்ன வேல்யூவோ அது அப்படி மேலேயும் கீழையும் ஒரே மாதிரி வேல்யூ போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஈக்குவல் டு லிமிட் t tends to 0, root of 1 plus t minus root of 1 minus t by t into root of 1 plus t plus root of 1 plus t மேலே என்ன போட்டுருக்கீங்களோ அதே இது கீழே 1 plus t plus root of 1 plus t. சரியா? இங்க என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைனை போட்டு மேலேயும் கீழையும் மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா a plus b a minus b அந்த ஃபார்ம்ல இருக்கு. a plus b into a minus b equal to என்னது a square minus b square equal to limit t tends to 0, limit t tends to 0. இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. இது a ஸ்கொயர், இதுக்கும் ஸ்கொயர் ரூட் போட்டு ஸ்கொயர் போட்டா நம்மளுக்கு என்ன ஆயிடும், 1 plus t the whole square minus root of 1 minus t the whole square by t into root of 1 plus t plus root of 1 plus t. சரியா? ஈக்குவல் டு இப்படி பண்ணாதான் நம்மளால இந்த லிமிட்டான வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்க, லிமிட் t tends to 0, லிமிட் t tends to 0, 1 plus t minus 1 minus t இங்க உள்ள மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும் by t into root of 1 plus t plus root of 1 plus t. சரியா? equal to 1 minus 1 கேன்சல் ஆயிருமா? அப்ப ஆன்சர் என்ன வரும் பாருங்க, equal to limit t tends to 0, 2t by t into root of 1 plus t plus root of 1 plus t. இப்போ t கேன்சல் ஆயிரும். அப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. 2 by இங்க 1 இங்க 0 ஆயிரும், இங்க 1 இங்க 0, 2/2 ஈக்குவல் டு ஆன்சர் என்னது 1, ஈக்குவல் டு 1. சரிதானா? இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா நம்ம நேராவே என்ன செய்திடலாம், லிமிட்டோட வேல்யூஸ் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட்டும் அதே மாடல் தான் கிட்டத்தட்ட.
பாருங்க லிமிட் t tends to 0, லிமிட் t tends to 0, எல்சிஎம் எடுத்துக்குவோம் t into root of 1 plus t. அப்போ இங்க t into root of 1 plus t இருக்கு, அப்போ அது அப்படியே இருக்கும். இங்க வந்து மைனஸ் root of 1 plus t போட்டோம். சரியா? equal to அதே மாடல் தான் limit t tends to 0 1 minus root of 1 plus t by t into root of 1 plus t into 1 plus root of 1 plus t by 1 plus root of 1 plus t. இங்க என்ன அது இருக்கோ அதை அப்படியே பிளஸ்ல போட்டு அதுல மைனஸ் இருந்ததுன்னா பிளஸ் போட்டு நான் பண்ணியிருக்கேன். equal to limit t tends to 0, limit t tends to 0 1 minus 1 plus t. அப்படிதானா? ஏன்னா இது என்ன வரும் root of 1 plus t வேணா ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. root of 1 plus t the whole square a minus b into a plus b அப்போ a square minus b square. அப்போ இது ஸ்கொயர் ரூட் the whole square என்ன ஆயிரும் அந்த 1 plus t அப்படியே ஸ்கொயர் ரூட் மட்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆகும். 1 plus t by t into root of 1 plus t into 1 plus root of 1 plus t equal to லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா மேல லிமிட் அப்ளை பண்றதுக்கு முன்னால limit t tends to 0, limit t tends to 0 1 minus 1 minus t by t into root of 1 plus t into 1 plus root of 1 plus t. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுவோம். 1 minus 1 கேன்சல் ஆயிருமா? அப்போ மிச்சம் என்ன இருக்கு மைனஸ் t மட்டும் இருக்கும். மிச்சம் என்ன இருக்கும் மைனஸ் t மட்டும் இருக்கும். அப்போ லிமிட் t tends to 0 minus t by t into root of 1 plus t into 1 plus root of 1 plus t. இப்போ t கேன்சல் ஆயிருமா? இதுக்கு பிறகு லிமிட் அப்ளை பண்ணுங்க. இதுக்கு பிறகு லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா லிமிட் மேலே வந்து 1 தான் இருக்கு மைனஸ் 1. கீழே இங்கே டீக்கு 0 போட்டிங்கன்னா 1, இங்கே டீக்கு 0 போட்டிங்கன்னா 2. அப்போ ஆன்சர் என்னது மைனஸ் 1/2. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? இந்த மாதிரி நம்ம என்ன செய்திடலாம் ஈஸியாக நம்ம நேரடியாக ஆன்சரை லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணியே என்ன செய்திடலாம் போட்டு பார்த்துட்டே வந்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் limit t tends to 1, limit t tends to 1 t power 4 minus 1 by t cube minus 1 equal to limit t tends to 0, limit t tends to 0. இது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது t square the whole square minus 1 square by இங்க a cube minus b cube க்கு ஃபார்முலா வந்து a minus b into a square plus ab plus b square. சரியா? இந்த ஃபார்முலா கீழே வந்து இந்த ஃபார்முலா போட போறோம். மேலே வந்து என்னது a square minus b square equal to a minus b into a plus b. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் t tends to 0, லிமிட் t tends to 0 t square minus 1 into t square plus 1 by t minus 1 into t square plus t plus 1. சரியா? a minus b a square plus ab plus b square. சரியா? b வந்து நம்மளுக்கு இங்க 1. இப்போ லிமிட் திரும்ப அப்ளை பண்ணணும். லிமிட் அப்ளை பண்றதுக்கு முன்னால இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். அந்த t ஸ்கொயர் minus 1 t minus 1 into t plus 1 ன்னு எழுதிடலாம். t ஸ்கொயர் plus 1 by t minus 1. லிமிட் t tends to 0 வா லிமிட் t tends to 1. லிமிட் வந்து t tends to 1 not 0. அதுக்காக தான் நம்ம அந்த 1 கேன்சல் பண்ணிட்டே வரோம். into t square plus t plus 1. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. இந்த t minus 1 கேன்சல் ஆயிருமா? மீதி உள்ளதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுங்க. மீதி உள்ளதுக்கு லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 1 plus 1 1 plus 1 by 1 plus 1 plus 1. அப்போ 2 into 2 4. ஆன்சர் வந்து என்னது 4/3. ஆன்சர் 4/3. சரிதானா? இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே என்ன செய்திடலாம் ப்ராப்ளத்தை போட்டுடலாம். அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட்
லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஹைட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ஹைட் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கு. எக்ஸ் நாட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ல பையா இருக்கு, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1ல எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. அப்போ நேராகவே லிமிட் அப்ளை பண்ணிடலாம். லிமிட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ஹைட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 plus 1 ஈக்குவல் டு என்னது தான் 2. இதில் தான் அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் டென்ஸ் டு 1 அப்போ 1 plus 1. ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1ல நம்மளுக்கு வேல்யூ அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு right hand side. ஜீரோவுக்கு வலது பக்கம் என்ன லிமிட், ஜீரோவுக்கு இடது பக்கம் என்ன லிமிட் அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸுக்கு வலது பக்கம் என்ன லிமிட், இடது பக்கம் என்ன லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப தனித்தனியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இதை கன்க்ளூட் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்க. 0க்கு வலது பக்கம் வேல்யூஸ் கொடுக்கணும். 0க்கு வலது பக்கம் வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் 0க்கு வலது பக்கம் வேல்யூ கொடுக்க போறோம். அப்போ இந்த இதில் நீங்கள் 0க்கு வேல்யூ கொடுக்கணும். எக்ஸ் கிரேட்டர் தேன் 0ல நம்ம என்ன செய்ய போகிறோம், 0க்கு வேல்யூ கொடுக்க போகிறோம், 0ன்னு வந்துடும். அடுத்தது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ், அதுக்கு எக்ஸ் லெஸ் தேன் 0ல வேல்யூ கொடுக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். அப்போ நம்மளுக்கு அதுலேயும் வேல்யூ 0 மைனஸ் ஆஃப் 0 0 தான், மைனஸ் 0ன்னு ஒரு வேல்யூ கிடையாது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா therefore limit x tends to 0 is equal to 0. Limit x tends to 0 mod x. Right hand limit left hand limit ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா the general limit equal to என்னது தான் இருக்கும், 0 தான் இருக்கும். left hand limit to 0 right hand limit to 0. therefore இந்த லிமிட் ஈக்குவல் டு நம்மளுக்கு 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சோம். சரிதானா? என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸை நிறைய வந்து இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸில் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸை ஈஸியாக ஷார்ட்டாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த மாடலில் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு எக்ஸாமில் ஃபுல் மார்க்கு கொடுப்பாங்க. என்ஜினியரிங் மேத்ஸ் 1 நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியாக என்ஜினியரிங் மேத்ஸை வந்து நம்ம என்ன செய்திடலாம், ஓவர் கம் பண்ணிடலாம். இப்படி தான் ஃபஸ்ட் டைம் நான் என்ஜினியரிங் மேத்ஸுக்கான வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி என் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம என்ன செய்திடலாம், ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக என்ஜினியரிங் முடிக்கிறது வரைக்கும் கம்ப்ளீட்டாக வரிசையாக எல்லா வீடியோஸுமே கொடுக்க போகிறேன். அதனால் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகிக்கோங்க. என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள்.